என்ன தேட்டருக்குன்னு பாத்தீங்கன்னா டுங் டுங் சௌகரி வெடிக்கா ஓடனா. அதாவது நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓடுறான் இல்லையா, அந்த மாதிரி வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம இன்னைக்கு லாவா சுனாமி, அந்த சுனாமில நிறைய இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த tung tung ballerina cappuccina patapim bombardino crocodilo. இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு உள்ள போய் பிடிக்க போறோம். அது நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண போறோம் அப்படின்றது. வீடியோ கடைசி கீப் பண்ண பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இப்போ உள்ள வந்தாச்சு நண்பர்களே. எங்க தலைவர் காணோம்? தலைவா எங்க தலைவா இருக்க? நீ எங்க கூட இருக்க? தோ 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 பின்னாடி 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 பாருங்க. வந்துட்டேன். முள்ளமன்றி மண்டை கேட்டீங்களே, வந்துருச்சு வந்துருச்சு வந்துட்டாருங்க. அமிதாப் மாமா மாட்டு வந்துட்டாரு. எப்படி ப்ரோ, இந்த மஜாவா இருக்கா? மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நோ வேற மாதிரி இதுனா இரு ப்ரோ, எனக்கு முன்னாடி ஏதோ போயிட்டு இருக்குது வேற மாதிரி. அதான் நானும் பாக்குறேன். ஏதோ எனக்கும் அதான் போகுது. ஓ, இந்த இவனை தூக்கிட்டு வரணும் போல. இந்த நான் போறேன். என்ன பண்ண இருங்க, மறந்து போச்சு. என்ன ப்ரோ பண்ண? இந்த பக்கத்துல இருக்கு. இங்க வேண்டாம் இருங்க. என்ன இது? நான் தூக்கிட்டேன்ல ப்ரோ, குடு ப்ரோ. அத பட்டா மாமே. ஐயோ, பொசிக்கிட்டேன். நீதி நியாயம் ஜெயிச்சது. சாவுல இதால எனக்கும் வேணும். சொந்த ஊருக்காரம்ல அங்காளி பங்காளிகளே. உன்னை எந்த ரூட்ல எப்படி தட்டணும்னு எனக்கு தெரியும். பாருங்க, நான் தூக்குறேன். $5. ஐயோ, இது $5 இது வேணாம். $25. நான் தூக்கிறேன். 25 அது $5 தான். நீயே ஏத்துக்க ப்ரோ. அத சரி வச்சுக்கோ. இது $25 போட்டிருக்கு. இது எதுக்கு இருங்க? இது பேர் என்னது? ட்ரிப்பி பென் குயின். பியா பென் குயின் என்கிட்ட இருக்க அந்த பென் குயின் இங்க பிளேஸ் பண்ண சொல்லுது ப்ரோ. ஆமா, பிளேஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு இங்க காமிக்குது. இருங்க இருங்க இருங்க. லெவல் 1. இது பேர் வந்து 5 ஃப்ளூரி ஃப்ளூரா. ஃப்ளூரி ஃப்ளூரா. ஃப்ளூரி ஃப்ளூரா. அடுத்து இவங்க ப்ரோ, அடுத்து இங்க எங்க போகுது ப்ரோ? அப்கிரேட் ஷாப்பா? எனக்கு $5 தான் வந்திருக்கு. நான் கொஞ்சம் லெவல் ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுப்போம். அப்கிரேடா ப்ளஸ் ஸ்பீடு ப்ளஸ் 5 ஸ்பீடு ப்ளஸ் 10. ஓஹோ, ஓகே நண்பர்களே, புரிஞ்சு போச்சு. அதாவது இப்ப நம்மளோட ஓட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டத்தை ஸ்பீட் பண்ண முடியும் போல. ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இப்ப நம்ம இங்க எடுத்துட்டு போய் வச்சா $275 கிடைச்சிருக்கு. அவ்வளோக்கா ப்ரோ? ஆமா, இப்ப நான் கொடுத்துட்டேன். ஸ்பீடு வந்து என்கிட்ட 300. என்ன ரீபர்த் டு ஜம்ப் ஸ்பீடா? ஏய், ஓ இது ரீபர்த் கொடுக்கணுமா? நான் $200 ஆமா ப்ரோ இருங்க. வார்னிங், ரீபர்த்திங் will reset your speed. ஸ்பீடு போயிடுமா ப்ரோ? அது கொடுத்து பாப்போம். ஆனா என்கிட்ட அந்த ஐட்டம் இல்ல போல. ஓ, நான் போய் எடுத்துட்டு வரணும் போல. ரெக்வயர்மெண்டா? இருங்க இருங்க. ஆமா புரியுது. ரெக்வயர்மெண்ட் காமிச்சு இது நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 1.5x ஸ்பீடு கிடைக்குமா, ஹைட் வந்து +3 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா. யாரை பிடிச்சிட்டு வரோம்னா பொனேகா அம்பாலம். அந்த பொனேகா அம்பாலம் ஒருத்தர் இருப்பால ப்ரோ, அந்த டயர் மண்டையா. எனக்கு அவனை காமிக்குதான். அவன் எங்க இருக்கானே தெரியல இந்த கூட்டத்துல. போனும் போல முன்னாடி போயிட்டு. கண்டுபிடி. இதோட மெயின் கான்செப்ட் என்ன உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதாச்சும் நடுவில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு இடம், தலைவருக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ தலைவர் இங்க இருக்காரா, அதே மாதிரியே நாங்க இருக்கேன். நாங்க 2 பேரும் பிரெயின் ராட்ஸை புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சில டாலர்ஸ் கிடைக்கும். அந்த டாலர்ஸ் வச்சு நம்ம ஸ்பீடோ இது பண்ணிக்கலாம், அதாவது அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ண போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் கேக்குறானுங்க. அந்த ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரெயின் ராட், அதாவது இந்த பொனேகா அம்பாலம் தோர்காம இருக்க இவனே தான். எனக்கு இவன் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு அவன் தானே கேட்டது. $50 என் கையில கொஞ்சம் பாரு ப்ரோ. என்ன பங்கவா ப்ரோ? என்னது எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? பத்தா பேர் ப்ரோ. எவ்வளவு டாலர் காமிக்குது பாத்தீங்கல்ல? $100 ப்ரோ. அது ஓகே. இப்போ நான் ரீபர்த் கொடுப்பேன். பொனேகா அம்பாலம். You don't have this requirement speed. ஏய், பொனேகா அம்பாலம் இருக்கே, அப்புறம் எப்படி நான் ஏத்துறது? ஒருவேளை இங்க வைக்கணுமா? இருங்க, நான் இதுல ஒரு நேக் பார்த்துட்டேன். லெவல் அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கு. அது பண்ணா நமக்கு வெயிட்டா காசு கிடைக்குது ப்ரோ. என்ன ரீபர்த் பண்ண முடியல? எப்படி? ஹவ் என்ன பண்ண முடியல ப்ரோ? பொனேகா அம்பாலம் தான் ப்ரோ கேட்டிருக்காங்க ரீபர்த்ல. நல்லா பாருங்க, அவனையா கேட்டிருக்கானுங்க. ஆமா, பொனேகா அம்பாலம் கீழ காமிக்குது பாருங்க. டயர் மாதிரி இருக்கு நடுவுல. அவன் தான் அதோ பாருங்க, அவன் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா எனக்கு ஏன் ரீபர்த் கொடுத்தா அந்த இடத்துல எதுவும் காட்ட மாட்டேங்குது? அப்ப நம்ம ஸ்பீட் லோடிங் அப்கிரேட் பண்ணணும் ப்ரோ. அந்த ஸ்பீட் அப்கிரேட் பண்ண முதல்ல 41 கம்ப்ளீட் பண்ணதுல இருக்கு பாருங்க. நேரா தூக்கி வச்சோனே இது பண்ணிட்டு போயிடலான்னு வந்துட்டாரு போல தலைவர். எது? அந்த ஸ்பீட் 41 கம்ப்ளீட் கொடுத்து தான் அது கொடுக்கணும். 41 எத? என்னப்பா இவ்வளவு கட்டி அவனுக்கு காது கேட்கல? இப்போ அந்த ரீபில்ட் ஆமா 17 இருக்கு. நான் 41 இருக்குல்ல, அது வரைக்கும் பண்ணணும். ஒரு கால்ல நேரா நோக்காம இது பண்ணிடலாம்னு பாத்துட்டாரு போல தலைவர். ஓஹோ, எனக்கு அதுக்குள்ள எங்க இருக்கு நண்பர்களே? அதாவது இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி டப் 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 டப்னு. அதாவது இதுதான் அப்கிரேட் கடை, சரிங்களா? அப்கிரேட் கடை. அந்த கடையில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, செல் கடை இருக்கு. இங்க பாத்துங்க, இங்க வந்து செல் கடைனா போன் கடையில விக்கிற கடை. இப்ப நமக்கு ஏதாவது பிரெயின் ராட் வேணும் அப்படின்னா இதுல வந்து வித்துக்கலாம் போல. அப்புறமேட்டு இது கேரியா, இது என்ன கடை? இன்னொரு கடை, அது என்ன ஒரு கடை. அந்த கடையை நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்க பாருங்க. ஓகே,
இது எங்கேயோ ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலா ஏதோ இந்த இது வந்து ஸ்பெஷல் நினைக்கிறேன். இது ஸ்பான் ஆகுதுக்கு டைம் கொடுத்துருக்கான் பாருங்க. இது எங்கேயாச்சும் ஸ்பான் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதிக டாலர் கிடைக்கும். இதெல்லாம் ஓகே. மாட்டவே இல்ல ப்ரோ. இங்க பாருங்க நைட் எப்ப ஆகும் டைம் போட்டுருக்கு. இன்னும் 29 நிமிஷத்துல நைட் ஆயிடுமா? இரவு வந்துருமா? நீ அதை பாக்கக்குள்ள நான் வேட்டைய ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள நீ வேட்டைய ஆரம்பிச்சிருக்க ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப தப்பு. பாருங்க ஒரு ரேர் ஐட்டத்தை தூக்கிட்டு வரீங்க. நான் வந்துறக்கூடாது. ஓடு 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 மாட்டிக்கல. ஐயோ ஏதோ டைமண்ட் தூக்கிட்டு வந்துட்டு பாருங்க. டைமண்ட் பண்ணனா இவர்கிட்ட திருட முடியுமா? திருடுவீங்களா? அடி கட்டைங்க இந்த கட்டை எடு. வந்துட்டேன். என்ன அடிக்கிற ப்ரோ? இது எங்க யூஸ் பண்ணா நீ பொருள் தூக்கிட்டு வரீல ப்ரோ. அப்ப அடிச்சு பிடிக்கிறேன். நான் அதுக்குள்ள இந்த அப்கிரேட் பண்ணி என்னோட ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிடுறேன். அடிச்சு பறக்க விட்டேன். திருடலாம் முடியாது ப்ரோ. திருடலாம் முடியாது. திருட முடியாதா? திருட எங்க திருடுவீங்க? ஸ்டீல் பண்ண முடியுதே. எங்க ஸ்டீல் காட்டுதே. காட்டா? ஆனா காசு கேக்குறானுங்க ப்ரோ. என்கிட்ட இருக்கு 100 ரோல் பிளாக்ஸ் காயின் இருக்கு. ஆனா 79 காயின் அவங்க கிட்ட திருடுறதுக்கு. அட போங்கடா. அதுக்கு நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துருவேன். என்னோட ஸ்பீட் அப்கிரேட் ப்ரோ பண்றதே திருட்டு. அந்த திருட்டுக்கு இவனுங்க காசு கேக்குறானுங்க. இவனுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பானுங்க பாத்துக்க ப்ரோ. அதுக்கு நம்ம அந்த ஐட்டத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அம்மாடி ப்ரோ அந்த லாவாவை பாரு ப்ரோ. தெர்த்ததாலே மேல மென்ஷன் பண்றானுங்க பாருங்க ப்ரோ. பார்த்தேன் அது தெரியுது. அதாவது இந்த லாவா வந்துட்டே இருக்கும். அதுக்குள்ள நம்ம இத பண்ணி ஆகணும். அதுக்குள்ள நம்ம எடுத்துட்டு வெளிய வந்துடணும். எனக்கு எங்க அந்த டயர்மேனை காணோம். டயர்மேன் எங்க இருக்கீங்க? அவன் பேர் என்ன பேர் ப்ரோ? எத்தனை $1 ஆச்சு? கீழ போடா. ஹேய் கீழ போடா. மர்போகி வாயா. அடேங்கப்பா அந்த கோல்ட் ரேர்ல ஏதோ இருக்கா. தூக்கிட்டு வர வேண்டியதான். எங்க இவரு வேலைக்கு ஆக மாட்டாருங்க. நீதான் ஒரு வேலைக்கு ஆக மாட்டா. பாரு சுறுசுறுப்பா இருக்கணும் ப்ரோ. நீ வேலைக்கு ஆக மாட்டான். அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு நாங்க என்னமோ இருக்கு பெருசா அது வேற கடைசியா போய் எடுக்கணும். முதல்ல இது தூக்கிட்டு வந்துடுறேன். அதிகபட்சம் $350 $350 பட்டாராஜா லாவல போசிங்கறாத ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ இவ்வளவு ஸ்பீட் வர்ற? அவன ஸ்பீட் ஏத்திட்டேன். இந்த லெவல் ஆமா அந்த பாருங்க நான் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரேர் ஐட்டம் ராஜா. இது ஏமாத்து வேலை கைஸ். ஒரு வந்து ஏமாத்துறானா? சீட்டிங் சித்தப்பா வேலை பாக்குறாரு அவரு. இல்ல இது சரிப்பட்டு வராது. கஷ்டப்பட்டு ஆடுற சீட்டிங்கா ப்ரோ? ஒருத்தனோட கஷ்டப்பட்டு வர்றதை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. ஐயோ பொனேக்கா அம்பாலம். உன்னோட இதுல போய் பாக்குறேன் என்னென்ன இருக்குன்னு. என்ன ப்ரோ இந்த எதுவும் அப்கிரேட் பண்ணாம வச்சிருக்கீங்க? தலைவருக்கு அது சீக்ரெட் தெரியல போல. ஓகே என்ன தெரியல. என்னோட ஐட்டத்தோட லூட் எவ்வளவு அமௌண்ட் காமிக்குது பாருங்களா. உங்க தலைவரோட உங்க பொருளோட ஐட்டத்தோட லூட் எவ்வளவு காமிக்குது பாருங்க. என்ன ப்ரோ ஏதாவது தெரிஞ்சா சொல்லு ப்ரோ. இதுங்க இவரு ஏமாத்துறாரு ப்ரோ. அதுக்கு ஐயா இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட். அது கீழே லெவல் அப்கிரேட் இருக்கு பாரு ப்ரோ. நீங்க டாலர் கொடுத்து லெவல் அப்கிரேட் பண்ணா அது காசு அதிகமா தருமா? ஓஹோ இது வேற இருக்கா? அடக்கன்றாவியே. யாராவா கொண்டாத. அது எங்க போனுச்சு? கொண்டா வச்சாச்சு கிளம்பல. இந்த இடத்த விட்டு கிளம்பல. தூக்கிலான்னு பார்த்தேன். இதுல இருக்கு பாரு ப்ரோ. தெரியுது. அது நீங்க பாரு. நான் இப்ப இன்னும் ஸ்பீடா வந்துடுறேன். வாங்கடா. ஏன்னா எனக்கு அந்த இன்னும் ஒண்ணும் கிடைக்கவே இல்ல. ஜம்ப் மட்டும் ஒரு ஜம்ப் தான் வந்திருக்கு எனக்கு. ஓஹோ இப்பதான் ஏறுதுங்க. கடவுளே இது தெரியாம நான் ஒருத்தன் இப்படி நேரம் உட்காந்துட்டு இருக்கேன். லெவல் 4 ஏறு எல்லா லெவல் ஏறுங்க. எங்க இருக்கு அது எங்கடா இருக்கீங்க? ஜம்ப் தான் வர மாட்டேங்குது. ஜம்ப் தான் தேவையே. அந்த டயர் மண்டை எங்க இருக்கானே தெரியல. லெவல் 15 நான் செத்துட்டேன் ப்ரோ. உனக்காண்டி நான் சாவறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்றா. எனக்காண்டியா விட்டாரு பாருங்க ஒரு கதை. அப்படியே டிபாக்குன்னு விட்டாரு. உருட்டி கடாசு. உனக்காண்டி ப்ரோ. உருட்டு வானவில் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? $2500. என்ன இப்போ? அவன் தலைகிட்ட அந்த டாலர்லாம் இருக்கா இல்லையா? என்கிட்ட $1,00,000 இருக்கு. இங்க பாரு ப்ரோ. அங்க என்ன இருக்குது? நீங்க 10 இப்ப உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குது? $1,00,000. $1,00,000 $1,00,000 இப்ப அப்கிரேட் பண்ற ஸ்பீட். ஓகே புரிஞ்சிருச்சு நண்பர்களே இப்பதான் புரியுது. ஓகே இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. காட்டுங்க. அப்பா நம்மளுக்கு என்ன வெயிட்டா குடுக்குறாயா? வெயிட்ரா ப்ரோ. நானும் ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க யார் ஸ்பீடா ஓடுறான்னு பாப்போம். வாங்க ஓடி பாப்போம். என்ன ஸ்பீடா ஓடுங்க. ஓடுறேனே நாதான் ராஜா என்ன தாண்டு ராஜா. ஃபர்ஸ்ட் எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. என்ன கிடைக்கணும்? கிடைச்சதுன்னா இன்னும் அடுத்த லெவல் பேர் அந்த டயர் இது பொனேக்கா அம்பாலமா. எங்கடா குடுங்கடா. எனக்கு கேச்சிச்சு ரீபர்த். ஓகே இப்ப ஸ்பீட் அதிகமாயிடுச்சு. ஐயோ ப்ரோ ஸ்லோ ஆயிட்டேன் ப்ரோ நானே. அது நீங்க திரும்ப அப்கிரேட் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஜம்ப் ஸ்பீடு கொடுத்துருக்காம பாருங்க. செத்து போயிட்டேன். ஐயா மறுபடியும் லாவா வருது. ஏறுங்க. நான் வந்துருச்சு. இதற்கு ராஜா போயிடாத. பொனேக்கா கேச்சிச்சா? கூடாது. அது மாதிரி தான் இருக்கு. ஆனா கோல்டு கலர்ல இருக்கு. ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். போயிடாதடா டே. லாவா போனோனே போயிடுறா. இதுக்காண்டி தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. போயிடுறா. ஐயோ அதான் இந்த நேரம் பார்த்து ஸ்லோ ஆயிட்டுதே. ஐயா எனக்கு வழி விடுங்க. ஐயோ பரோட்டா ஃபர்ஸ்ட்
ஃபைனலி நான் ரீபில்ட் கொடுக்குறேன். ஓடுறா வந்துருச்சு. அப்பாடா வந்துட்டேன். எனக்கு என்கிட்ட எவ்வளவு டாலர் இருக்கு தெரியுமா? எவ்வளவு இருக்கு? $2 மில்லியன் இருக்கு. 2 மில்லியனா? லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். அந்த பாருங்க ரீபில்ட் கொடுத்து ஸ்பீடா வர்றேன். ஏய் என்னங்க இது ஏதோ ட்ரிக் வச்சிருக்காருங்க இவரு. ப்ரோ நீங்க இதுல லாஜிக் தெரியலையா? லாங்கா போவா இன்னும் உங்களுக்கு ரேர் ஐட்டம் நிறைய டாலருக்கு நல்ல ஒருத்தானது பண்ணனா கிடைக்கும். அது சரி. இப்போ என் கேள்வி என்னன்னா இவனுலாம் ஏன் இவ்வளவு ஸ்லோவா? ஓகே இப்பதான் இங்க வந்து புடிச்சாதான் அந்த கவுண்ட் ஏறுமா? இங்க இருந்து நம்ம திரும்ப அந்த காசு வாங்கி ஸ்பீட் ஏத்திக்கணும். அட அத சொல்ல ப்ரோ. ஓகே ஒண்ணும் இல்ல நீங்க போய்ட்டு வாங்க எனக்கு புரிஞ்சிச்சு. என்னமா கண்டுபிடிச்சிட்டீங்க மறச்சிட்டீங்க. என்ன பூரா வன்மம். ஐயா சீச்சி அதெல்லாம் நான் பண்ணல. அடுத்த பில்ட் இருக்கு அது எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ ஜம்ப் வேற நண்பர்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீபில்ட் பண்றதுக்கு ஃபுல்லா ஏத்தியாச்சு. இப்போ இந்த கோக்டோ ஹிப்போட்டோமோ ஆனது ஹிப்போட்டோமோ இந்த கோக்டோ ஹிப்போட்டோமோன்னு ஒருத்தருங்க அந்த ஹிப்போட்டோமோ டபாட்டோமோன்னு பிடிச்சி எடுத்துன்னு வந்து நான் பாத்துட்டேன். இதோ இருக்கா அவனா? அதோ மாட்டிட்டான். அப்புறம் அவனை விடு ப்ரோ. அவனே அப்புறம் எடுக்கிற நீ? அப்படி ராஜா அப்படி நான் போயிடுவேன். இதெல்லாம் சீட்டிங் நண்பர்களே. நான் ஏமாத்து வேலை. நான் தான் இன்னும் 2 நிமிஷத்துல அந்த ரேர் ஐட்டம் எங்க வரப்போகுது. அதை நான் தூக்காம விட மாட்டேன். நீங்க தூக்குங்க, தூக்காம போங்க. எங்களை ஆள விடுங்கன்றீங்களா? உங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். போடா. ஐயோ எனக்கு இந்த பானா இப்போ $1 மில்லியன் ஜெனரேட் பண்ணுது ப்ரோ. நீ யாரு ப்ரோ? வெயிட் கை ப்ரோ நீ. செகண்டுக்கு இவன் டைம் காட்டுறான். என்ன டைம் காமிக்கிறான்? என்ன எங்க ப்ரோ $4500 ஒர்த்து தானே ப்ரோ? ஆமா 4500. சரி $450. டேய் பாட்டி பாசிங்ல போதுடா. இவனோட அதிகமாவே நிறைய பேர் இருக்கானுங்களே. இருங்க தேடுவோம். ராஜா என்னோடது ஒண்ணே இப்ப எவ்வளவு தெரியல. 2K இருக்கான். அப்ப இவன் தண்டம் நான் வருது. போதும் 14K வா. ஓ மை காட் நீ போடா தம்பி. எனக்கு நீ வேணாம். ஐயோ பறிச்சிட்டா. தம்பி 2K வா. ஏன்டா நீலாம் வந்த? நீனா வேஸ்ட் வரம்போ. எங்க எனக்கு அடுத்து ஏதோ இந்த கப்பு டீ கப்பு 75K எங்கமா இருக்கீங்க? டீ கப்பு 75K. ஐயோ மாட்டிட்டேன். போச்சு. ஐயோ ஒரு மண்டை போட்டியா? சே ஆமா மண்டே போட்டேன் ப்ரோ. கஷ்டப்பட்டு போனோம் ப்ரோ அந்த இடத்துக்கு. அட கடவுளே. சே ரொம்ப லாங்ல போயிட்டா திரும்ப வரணும்ல. வரது கஷ்டம். ஆமா தேது ஸ்பீடு ஓகே ப்ரோ. பொனேக்கா அம்பால ப்ரோ அந்த இவனை தூக்கிட்ட ப்ரோ. நீ என்னாச்சு மனுஷனா ப்ரோ? நீ சடன் ப்ரோ ரேண்டம் ஆயிட்டு அங்க வந்து ப்ரோ திடீர்னு அதுவா ஜெனரேட் ஆகுது ப்ரோ. நம்ம அழகா வித்திட்டு வந்துடலாம். என்னோட ஸ்டோர்லாம் வெயிட்டா இருக்குது. நீங்க இழக்க மாட்டேன் ப்ரோ. நீ ஏன் ப்ரோ எந்த தூக்குன? மாமா கோவம் வந்துருச்சு. ஒண்ணு தூக்குனா அது எந்த தூக்குறது மட்டும் யாரும் எடுக்கலாம் ராஜா. அது ஏன் அப்புறம் நான் சொல்லும் போது எடுத்தீங்க அப்ப? இந்த இருக்க முள்ள பன்றி தலையா இவனா? அந்த இருக்காம பாருங்க உங்களுக்கு. இவெல்லாம் இல்ல. இவன் தானே கொக்கோ ஹிப்போட்டமஸ். ஆமா இவன் தான். மேல ஏறிக்க செத்துருவீங்க. உனக்காண்டி பாரு ப்ரோ ஹெல்ப் பண்ணி விட்டுருக்கேன். இவன் தான். ஆனா இருங்க இவன் பேர் தான் காட்டுது. ஆனா இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே. இவன் கொஞ்சம் காஸ்ட்லி அப்கிரேட் ஆகும் கோல்டு போல ப்ரோ. ஆனா இவனு தெரியலையா மேல தெரிது கோல்டன் காட்டுது. ரேரா? ஓ ஆமா. ரொம்ப நன்றி ப்ரோ. 552. ரொம்ப நன்றி நண்பேண்டா. உனக்கு தெரியாத விஷயம் நான் வச்சிருக்கேன். எல்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டாலுங்க. இவரு ஏதோ ஏமாத்துறாருங்க இவரு. நட்ல வச்சு நினைக்கிறியாதா? நட்ல வச்சிருக்கேன். ஆப்பு உனக்கு இதெல்லாம் வைங்க. திரும்பி போயிச்சா? சூப்பர். செத்து போயிட்டீங்களா? செத்து போல ப்ரோ. ஸ்பீடு போயிச்சு. லெஜெண்டரியில ஏதோ இருக்கீங்க. ரீபர்த்துக்கு இன்னும் எவ்வளவு தேவை? 75 ஸ்பீட் தேவையா? ஏத்து 75 ஸ்பீடு ஏத்திட்டேன். லெஜெண்டரி ப்ரோ. லெஜெண்டரி நான் வச்சிருக்கேன் பாக்குறேங்க. டேய் என்ன இது? மீனோ பிங்குனா பாத்தீங்களா அவன் மேல காசு இப்ப எவ்வளவு இருக்குன்னு? ராரு 2 மில்லியனா? ஓ மை காட். ஐயா நம்ம தான் இப்ப டம்மியா சுத்திட்டு இருந்திருக்கோமா? அட கன்றாவியே. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கற. ஓடுறா. இருக்கு எல்லாரும். என்னோட தேடல் ரொம்ப ஆழமானது. இவனே ரேர் தானா? பிர் பார்த்தா பேர் ரேரா? இந்த பழத்தெல்லாம் வித்து விட்டுறணும்பா. குப்பையா இருக்குது. குப்பைங்கெல்லாம் வித்து விட்டுறணும். டேய் இவனை விட அவன் ரேரா இருக்கான். நீ போ. கோல்டு ரேரு வானவினே அந்த மாதிரி தான் இருக்கு. வாடா பிர் பார்த்தா பேர் எமரல்ட் பிர் பார்த்தா பேர் கிடைச்சிருக்கான் ப்ரோ. எனக்கு எமரல்ட் கிடைச்சிருக்கான். இன்னும் கலெக்ஷனே காணோம். ஒரே ஒரு அந்த டயர் மட்டும் தான் இருக்குது. நான்லாம் வித்துறேனே ப்ரோ. அதை வச்சு அப்கிரேட் பண்ணிடுறேன்.
லெவல் 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 அப்கிரேட் ஆகும் நான் இதெல்லாம் லெவல் 25ல வச்சிருக்கிறேன். எல்லாம் வெயிட்டா தராளுங்க போ நம்மளுக்கு. லெவல் 25யா? ஆமா ஏத்துங்கடா 25. அப்பா 105 மில்லியன் கேக்குறானுங்க. சாவுல சீக்கிரம் எனக்கு அந்த டீ அப்புறம் அந்த டீ கப் இங்க பார்த்தா சொல்லு ப்ரோ. அதான் கேக்குறானுங்க டீ கப். டீ கப்பா கேக்குறாங்க உங்களுக்கு? அந்த இதுவா பலேரினா கேப்பச்சினோவா? ஆமா ஆமா பலேரினா கேப்பச்சினோ. ஓகே. எங்க இருக்குது நான் வேகமா ஓடுறேன். எங்க பலேரினா கேப்பச்சினோ எங்க இருக்கீங்க? உங்களுக்கு வர என்ன ப்ரோ என்னோட ஸ்பீடா ஓடுற? அதெல்லாம் அப்படிதான் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஆயாச்சாமி. எங்க என்ன ப்ரோ தாவற? ஏய் என்னடா ஜம்ப் நான் தான் அப்கிரேட் பண்ணிட்டேனே. 45k யார் இவன்? நண்பர்களே நம்ம வந்து பாத்தீனா இப்போ ஒன்னு இது பண்ண போறோம். அவர்கிட்ட இங்க பாரு ப்ரோ. டீ கப்பே எட தூக்கிட்டேன். கப்பு போயிடுச்சு. தூக்கிட்டேன். இது ஒண்ணுத்துக்கு தான். ஏய் செத்துறாதடா. அப்பாடி. இது ஒண்ணுத்துக்கு தான் வாயை மூட்டு கம்முன்னு இருந்தா பேசாம அமைதியா இருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு நண்பர்களே. டீ கப்பு கிடைத்து விட்டது. அந்த கப்பை நான் இந்தியா பாத்துக்கிறேன். பாத்துக்க ப்ரோ. ஏன் தெரியுமா இதை உங்களுக்கு தெரியாம எத்தனை வந்தேன்? ஏன்னா எனக்கும் அந்த டீ கப்பு தான் கேட்டிருக்கானுங்க. நான் அதுக்குள்ள எனக்கு காசு அப்கிரேட் பண்ணிடுவேன் ப்ரோ. கவலைப்படாதீங்க. ஐயோ ஓகே லவா வராதுல. லவா காசு அப்கிரேட் பண்ணா எல்லாமே கரெக்டா வந்துடும். ஏய் லவா சீக்கிரம் போடா டேய். இவன் வேற வந்து நம்மள டென்ஷன் பண்றான் நண்பர்களே. இப்ப என்னோட ஒரு பிரெயின் டாட்டே எவ்வளவு தெரியும்ல? எவ்வளோ? 4 மில்லியன். வச்சுக்க ப்ரோ. அதெல்லாம் யாரு கேட்டா? நாங்க தான் ப்ரோ எல்லாம் கெத்து. உங்களை பாரு என்ன இருக்கு எல்லாம் குப்பை மாதிரி கிடக்குது. ரீபர்த் ஒரு ரேர் ஐட்டமா இருக்கா? ஓகே அடுத்து பாத்துட்டேன். ஒரே ஒரு ரேர் இந்த எம்ப்ராய்டு மட்டும் தான் வச்சிருக்கீங்க. வேற என்ன வச்சிருக்கீங்க? அடுத்து 9 மில்லியன் என்கிட்ட இருக்கு. இப்ப அப்கிரேட் பண்ணிட்டே இருப்போம் அப்படியே டப்ப அவ்வளவுதான். நாம தான் இந்தாச்சு. டீ கப் எங்க இருக்கீங்க? கேப்பச்சினோ 1 மில்லியன் வர எங்க இருக்கீங்க? கேப்பச்சினா கிடைக்காத கேப்பச்சினாவே கிடைக்க மாட்டேங்கறானே. ஆவுடா அப்கிரேட் ஆவுடா சீக்கிரம் ஆவுடா மறுபடியும் ஸ்பீடு. அவ்வளவுதான். இப்ப நம்ம தான் ஸ்பீடு. இன்றாஷ கையிலேயே பிடிக்க முடியாது ப்ரோ. அப்கிரேட் ஆகுது 1 மில்லியன் கேக்குறான் ப்ரோ. ஒரு ரேர் இத புடிச்சிட்டேன். புடிச்சிட்டீங்களா? இதோ ஷார்க் ஆனா அது அவ்வளவு ரேர் இல்ல. சரி போய் பாப்போம். அப்படியே குஜால் சாவறாரு. ஐயோ அவ்வளவு தாண்ட முடியாது. அப்ப இததான் தூக்கிட்டு வரணும் போல. எனக்கு இப்ப அது கிடைக்காதனால கஷ்டமா இருக்கு. ரீபர்த் சீக்கிரம் கேப்பச்சினா மட்டும் கிடைக்க கூடாது தலைவனுக்கு. தலைவா ஐயோ கிடைச்சிச்சு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. எனக்கு ஏதாச்சும் ரேர் கிடைக்குமா? எது ரேர் தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடிக்கொண்டே இருக்கிறேன். கேப்பச்சினோ ஐயோ 2 கேப்பச்சினோ இருக்கு. இதோட பக்கத்துல இருக்க டைமண்ட்ல இருக்கு. அடுத்து நான் கேக்குறான் இவன்தானா? என்ன ப்ரோ லைனா 3 கேப்பச்சினோ இருக்கு ப்ரோ. வெச்சுக்க ப்ரோ. உனக்கு தான் ப்ரோ. திடீர்னு எப்படி இவங்க இவ்வளவு நல்லா கிடையாது. ஐயோ செத்துட்டேன். சாவுல இதான் வேணும். ஐயோ பயமா அது கடிச்சிராத. ஐயோ அது போயிடுச்சு. ஓட்டம் இதான் எதிர்பார்த்தேன். இதாம்ல எனக்கும் வேணும். நீ காலி ஆகணும். ஐயோ அவசர பட்டத்துல எல்லாமே விழுந்துது. நீ காலி ஆவறத பார்த்து நான் ஜாலி ஆகணும். கேப்பச்சினோ ஐயோ போச்சு. 12k லெஜெண்ட் வச்சிருக்கீங்களா? என்ன லெஜெண்ட் சர்மா ஸ்டோரா? நீ பண்ற காமெடிக்கலாம் நான் சிரிக்க மாட்டேன் ப்ரோ. ஐயோ நான் விட்டுட்டேன் ப்ரோ. போச்சா சோட முத்தா? போச்சா? 3 கப் இருந்தது விட்டுட்டு போச்சே. சொன்னா கேளு. ஆடவத்துல ஆடினியே ப்ரோ. அப்படியே டிகிடுகிடுகிடுகிட்டு ஓட சொன்னா நம்ம உருள்ற. ஒர்றா. அப்பாடா வந்துட்டேன். அவ்வளவுதான். 12k இது அப்கிரேட் பண்ணிட்டா போதும். ஜெயிச்சிரும் கண்டிப்பா. போடு. அவ்வளவுதான். நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது இதுக்கப்புறம். தலைவா ஜெயிச்சிட்டோம் தலைவா. அவ்வளவுதான். அப்ப பாத்துட்டேன். சீக்கிரம் நல்லா ரேரா அவ்வளவுதான் ப்ரோ. ஐயோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல போறது இல்ல. பத்திரமா வரம்பா கப் எடுத்துட்டு. நான் ரிஸ்க்ல எடுக்க விரும்பல. ரிஸ்க் எடுக்க விரலையா? வர மாதிரி ஒரு கப் எடுக்கிறதுல உயிர் போய் வருது. ஓடுறா புயல் வேகத்துல போறேன். ஒரேடியா கரைக்கு சென்று விட்டுறணும். ஓடுறா வந்துட்டேன். எங்க ப்ரோ இருக்க? அப்பா எடுத்துட்டே வந்துட்டேன். சே கட்டையால அடிலான்னு பார்த்தேன். ஐயோ உன்னை வேற நான் இது பண்ணி விட்டேன் ப்ரோ. என்ன வேலை பண்ற ப்ரோ நீ? என்ன ப்ரோ பண்ணி விட்ட? சே காமெடி பண்ணாத ப்ரோ. எல்லாம் என் திறமையால வந்துச்சு. திறமையா? எனக்கு இப்ப எவ்வளவு டாலர் இருக்கு தெரியுங்களா? பில்லியன்ல இருக்கு. எத்தனை பில்லியனு? 2 பில்லியன். இந்த 40 பில்லியனு. டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. பில்லியனா? 40 பில்லியன். நீ மில்லியன் ப்ரோ. நான் பில்லியன். இருக்கட்டும் ப்ரோ. ஆணவத்தில் இருக்கட்டும் ப்ரோ. யானை
யானைக்குட்டி எங்க இருக்கீங்க யானைக்குட்டி? 10K. உங்களுக்கு தேடி வரோம். அதிகமா வேணும். யானைக்குட்டி பத்தல. ஏய் என்னடா இவ்வளவு ஆயிட்டாரு? ஐயோ ஏற முடியாது போலயே. 10K ஓகே தான், ரேர் தான். 50K வா? ஏய் தூக்குடா இவனை. தெய்வமே என் கண்ணுல காமிச்சிட்டு. யானைக்குட்டி 150K வா? ஐயோ நீ போ. வரக்கா யானைக்குட்டி. நீ வா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 150K வா இவன்? அப்பா டைமண்ட் ப்ரோ. இந்த யானை கிடையாது. டைமண்ட் யானை கிடையாது. யானையா கேக்குது? நானும் யானையை தான் தேடிட்டு இருக்கிறேன். இது பாத்துட்டேன். இந்த யானையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ 150K ப்ரோ இவனை மட்டும் அப்கிரேட் பண்ணோம். வாழ்நாள் ஃபுல்லா உட்காந்து சாப்பிடலாம். சீக்கிரம் வர்றா. ஐயோ யானை மேத்தது. ஹாய் செத்துறாதரா. அம்மாடி நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். நல்லது. இந்த யானை கிடையாது. ஐயோ குப்பையை வாங்கி வந்திருக்கேன் போல. குப்பையை தூக்கி போடு. சூப்பர் ப்ரோ, உன் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. சேவ் பண்ணிட்டு எதனா பண்ணுங்க. இப்ப பாருங்க நம்மளோட இது பாருங்க. என்னது பாருங்க. அவ்வளவுதான். என்ன கதம் தான் இனி அப்கிரேட் வரா. அவ்வளவுதான். சீக்கிரம் 12 மில்லியன் போடு. எங்க இருக்கு அந்த சீக்கிரம் கொடுங்க. யானைக்குட்டி அங்க கோல்டன் ஆடு $1000 நின்னுட்டு இருக்கு. போயிருச்சு. சீக்கிரம் எல்லாரையும் அப்கிரேட் போட்டுறான். அவ்வளவுதான். இனி நம்மள தொட கூட முடியாது. யானை கடைசியில இருக்கோ? யானை கிடைக்கவே இல்லை ப்ரோ, நான் பாத்துட்டு வந்துட்டேன். யானை இருக்கா? யானை தான். இவன் தானே அது? யானை இருக்கா? இவனே தான் எடுத்துட்டேன். ஐயோ எப்படிங்க இவரோட யானை சூப்பர். அட பாவே. நல்லது. செத்துக்கிட்டே இருக்கிற ஆர்வத்துல பறக்குறோம். எங்க யானையை காணோம். செத்தேன். யானையை காணோம். செத்துறோம். அச்சு பறக்க விட்டா அவர. அச்சு ஓட விடு. எல்லாரையும் ஓரமா தொட விட முடியாது. நீ எங்க இருக்க? நான் யானையை தேட்டிருக்கேன் பண்ணி. நீ எதை ஒன்னா தேடு ப்ரோ, நான் கண்டுக்க போறது. ஓடுறா வந்துட்டா. இந்தா பிளேஸ் நம்மளையா கலாச்சிங்க. இப்ப பாருங்க, நம்மள தொட்டு கூட பார்க்க முடியாது உங்களால. அந்த அளவுக்கு ஒரு அப்கிரேட். 2 யானை இருக்கு. 2 யானையா? ஐயோ முதல்ல அப்கிரேட் பண்ணிட்டு வருங்க. இதான் வேணும் எனக்கு. இதான் வேணும். ஆர்வத்துல போய் உழுந்துக்கிட்டே இருக்கிறேன் பாச்சா. இதுக்கு மேல போனா யானையும் காணும் ஒன்னையும் காணும். 2 பேரும் காலி. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. காலி ஆயிட்டியா ப்ரோ? ஐயோ நான் பார்க்கவே இல்லை. ஒரு கீழே உண்டாரு. நானும் விழுந்துட்டேன். நல்லது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் யானை ப்ரோ, நீ தான் ப்ரோ வேஸ்ட் பண்ணிட்ட யானையெல்லாம். யானை இருக்கு. தள்ளி விட்டாரே நாவல. எஸ் இததான் எதிர்பார்த்தேன். இதத்தான் எதிர்பார்த்தேன் நண்பர்களே. யானை மட்டும் கண்ணிலே மாட்ட மாட்டேங்குது. யானை இருக்கா. யானை. ஓய் ஏறா யானை இருக்க மாதிரி தெரியலையே. ஐயோ ப்ரோ, உன்னாலதான் ப்ரோ எல்லா யானையும் வேஸ்ட் ஆயிடுச்சு. போ ப்ரோ, வேலைக்கே ஆக மாட்டோம். யானை வேஸ்ட் ஆச்சு. தள்ளி விட்டுட்டு யானை வேஸ்ட் ஆச்சான். தள்ளி விட்டது எதுக்கு தெரியுமா? சாகிறதுக்கு. நீங்க எடுக்க கூடாதுன்ட்டு. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அடச்சே. ஓய் இவன் யாரு? யாரா நீ? இந்த யாரே எனக்கு வேண்டாம். யானையை மட்டும் கொடுங்கயா. மத்ததெல்லாம் நான் கடைசியில போய் பாத்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்ட யானையும் புடிச்சிட்டேன். இப்ப என் கதையை முடிக்கிறதுக்கு ஒருத்தர் அப்படி பறந்துக்கிட்டு வருவாரு பாஞ்சிக்கினே. அவரை மட்டும் பிடிக்கவே முடியாது இப்ப என்னால. ஓடுறா. ஓடு. ஐயோ லாவா ஓடிட்டேன். எஸ் வெச்சிட்டேன். ஒண்ணும் பண்ண முடியாது. ராவால போய் சாவுங்க, அவ்வளவுதான். எவ்வளவு ஸ்பீட் வந்தாரு பாத்தீங்களா நண்பர்களே? யாரா இவன்? தம்பி பிகா போப்பா கொஞ்சம் டிக்ளைன் ரீபர்த் போடு. அடுத்து யார் கேக்குறாங்க? ஏய் தம்பி அப்படியே கம்னுன்றா. கிஃப்ட் கொடுக்குறியா? குறா. சூப்பர் ப்ரோ. எவ்வளவு ஒருத்த கிஃப்ட் கொடுத்திருக்கான். நன்றி கிஃப்ட் ப்ரோ. ஐயோ யாரா நீ? தம்பி ஒரு சப்ஸ்கிரைபரா இருப்பாரா? தம்பி பயங்கரம்டா ப்ரோ. எனக்கு கொடுத்திருக்க கிஃப்ட் என்ன தெரியுமா? ரேரான ஐட்டம் ப்ரோ. என்ன ரேர் ஐட்டம்? அட ப்ரோ யார் ப்ரோ நீ? நான் தான் கடவுள். இங்க வந்து பாருங்க ஒரே நிமிஷம். எனக்கு கொடுத்த கிஃப்ட். இங்க வரேன். ஓ மை காட். இன்னைக்கு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து அப்கிரேட் பண்ணா கூட கிடைக்காது போலயே. கன்ஃபார்ம் நான் தான் வின். எழுதி வச்சுக்கோங்க. என்ன ட்ரில்லியன் மோதி காமிக்குது? ஆமா கிஃப்ட் கொடுத்துட்டு போய்ட்டான் ப்ரோ. ஏ ப்ரோ யார் ப்ரோ நீ? கமான் ப்ரோ.
இங்க வா ப்ரோ தலைவா ஏன்பா தலைவா கூட ஒரு ஜீவன் இருக்காங்க அவனுக்குலாம் தர மாட்டீங்க தலைவா எங்க தலைவா போற நீ ப்ரோ கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் தான் நான் 3 தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியாம நீ யாருப்பா குறுகுல குடுறேன்னு சொல்லிட்டு நான் 3 தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா இது ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தலைவன் கொடுத்துருக்கத பாரு ப்ரோ ஐயோ ப்ரோ பயங்கரம் ஏன் ப்ரோ ஏன் ஜம்ப் கல்லாட்டலாம் இல்ல என்னோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ என் சப்ஸ்கிரைபர் என் மேல பாசத்துல கொடுத்திருக்காரு இது கல்லாட்டம் கல்லாட்டம் நல்லாட்டம்லாம் இல்ல எல்லாம் லீகலோட தான் போகுது அவன் கொடுத்திருக்கிற ஆப்ஷன் அது தூக்கி போடுங்க நான் தூக்கி போடணும் அது கல்லாட்டம் தானே சீ உனக்கு கிஃப்ட் கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லு ப்ரோ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா முடிச்சு விட்டாரு ஒருத்தர் வந்தாரு இல்ல அடுத்த கேமுக்கு எனக்கு gift கொடுவாங்க ஒருத்தர் வந்தாருங்க 100 ஆண்டு காலம் வாழ்க நம்ம தலைவன் தான் வந்து யாரு ப்ரோ நீ சாமி எங்க ப்ரோ இருக்க என்ன எங்கயோ பறந்து போறேன்ற ஐயா எங்க இருந்தோ வந்தாருங்க ஐயா வந்து டபக்கு கொடுத்துட்டு போயிட்டேன் எனக்கு 3 தடவை ப்ரோ ஒருத்தர் 3 தடவை ரிஜெக்ட் பண்ணியும் திரும்பி கொடுக்குறாருன்னா என் மீது எவ்வளவு பாசம் வச்சிருப்பாருன்னு பாருங்க சப்ஸ்கிரைபர் ஏமாத்தி வாங்குறேனா பாசத்துல கொடுத்துருக்காங்க ப்ரோ சே இப்படிலாம் பாசம் அதுல பாசம்லாம் கிடையாது ப்ரோ நீ என்ன வேணா சொல்லிக்க ப்ரோ நீ வந்து அவங்க சீட் பண்ணி வாங்குற ப்ரோ இங்க பாருங்க கஷ்டப்பட்டு வர்றது நானு நோகாம வந்து ஜஸ்ட் போறேன் ஐயோ கடவுளே ப்ரோ சீரியஸா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல ஐயா ட்ரில்லியன் இப்போ உன்கிட்ட எத்தனை எவ்வளவு இருக்கு ப்ரோ சோலி போட்டுமா சோலி எவ்வளவு இருக்கு உன்கிட்ட டாலர் என்கிட்ட பில்லியன் தான் இருக்கு என்கிட்ட எத்தனை தெரியுமா இருக்கு 57 ட்ரில்லியன் ட்ரில்லியன் ப்ரோ ஆமா ட்ரில்லியனர் என்ன சொல்லுவாங்க ட்ரில்லியனருக்கு ட்ரில்லியனரா சொல்லுவாங்க மில்லியனர் ட்ரில்லியனர் ஆனா எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல நண்பர்களே கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு பின்னாடி என்னது எப்படி 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 அத சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்துட்டாரு ராஜா யார் ரெடி பண்ற ஐயோ எங்க இருந்து பிரான்ச்ல வர இதெல்லாம் வந்துட்டோம் பாருங்க தலைவரே பாருங்க ப்ரோ இங்க நில்லு ப்ரோ ஒரே நிமிஷம் அவர் பேர் என்னது அவர் என்ன வந்தாரு ஆளக்கானோ அவர் பேர் வந்து STUT ன்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் உங்களுக்கு எத்தனை 662 பில்லியனா ப்ரோ அப்ப கூட உங்களுக்கு ஆமா ஓ மை காட் நண்பர்களே பயங்கரமா இருக்கு நண்பர்களே எங்க இருந்து ஏத்துறாரு மனுஷன் எங்க இருந்து எத்து வந்தா தெரியல டக்குனு குதிரை போயிட்டாருங்க ச்சே நல்லா வந்தார் சென்றார் சரி இப்போ இதுவாயிச்சா இப்போ ஈக்குவல் ஆயிச்சா ப்ரோ அது இருக்காரு பாரு ப்ரோ இதான் ப்ரோ அவருது ஆமா மாளிகை கட்டி வச்சிருக்கார் என்ன ப்ரோ படி மேல என்னமா இருக்கு சாமி ப்ரோ அவர் வாங்காதீங்க அது ஃபேர் கேம் கிடையாது ப்ரோ எவ்வளவு வச்சிருக்காரு பாரு ப்ரோ வா சாமி யார் சாமி நீ இதுல உட்கார்ந்து விளையாட்டு இருப்ப போலுது நான் இங்க பாருங்க அடுத்தது கேரி ஷாப்னு ஏதோ இருக்கு நான் அப்டேட் பண்றேன் இது 2.2 ட்ரில்லியன் அப்கிரேட் பண்ணலாம் போல ப்ரோ என்ன ப்ரோ தெரியுது எப்படி எனக்கு மாடிப்படி கட்டுறது முன்னாடி ஒருத்தங்க இவன்ட்ட கேட்டா தெரியும் அது கம்யூனிட்டி மாதிரி இருக்குது ஷாப்லயே போய் பாப்போம் வேற ஏதாவது இருக்கானு ஐயோ பயங்கரமா என்ன ப்ரோ மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காத பையன் தெரியுது ப்ரோ இதுக்கப்புறம் எதுவும் வாங்க கூடாது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வந்துச்சு இப்போ வந்து ஃபேர் ஆயிடுச்சு ஓகேவா அதுதான் 2 hours later நான் இந்த உச்சி வரைக்கும் வந்துட்டேன் இங்க ஏதோ ஒரு கோட்டை மாதிரி இருக்கு இதோ வரேன் எனக்கு நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் ப்ரோ இதுல பிரெயின் ராட் நம்ம எடுத்து வந்து ஃபியூஸ் பண்ணிக்கலாம் போல ப்ரோ ஃபியூஸ்னா அவங்கள ஒரு விதமா நம்ம புது விதமா கிரியேட் பண்ணலாம் போல அப்படியா புடிச்சிட்டு போவாங்க பாருங்க ஏய் என்னடா இவ்வளோலாம் இருக்கீங்க இங்க பிரெயின் ராட் ஒண்ணுனா எடுத்துட்டு வந்து நம்ம வைக்கணும் போல ப்ரோ டிங் 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 இருக்கான் ப்ரோ டிங் 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 டுன் ஓ ஜம்ப் பண்றா ஜம்ப் தம்பி 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 போதும் தம்பி ஏர் தம்பி இந்த கிராவிட்டினால தான் நம்ம இவ்வளவு தூரம் ஹைட்ல இருக்கோம் ஸ்பீடா வாங்க நிமிஷத்துக்குள்ள வரணும் இல்லனா வர முடியாது நானா வந்துட்டேன் எங்க வரணும் இந்த உச்சிக்கு வாங்க டாப்ல இரு ப்ரோ லாவா வருதா கர்மாட்ட போறோம் வந்துட்டேன் ப்ரோ பை பை சொல்லிடலாம் வந்துட்டேன் பாரு ப்ரோ எங்க ஆளை காணோம் வந்துட்டேன் ஐயா போச்சு ஓ நைட்ல மட்டும் தான் கிராவிட்டி வருமா ப்ரோ ஆமா அது ஜம்ப் வந்து 12 அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அதிகமா இருக்கும் நம்ம பை பண்ணாதான்னு தெரியல பாப்போம் ஒரு நிமிஷத்துல ஏதோ கிளாக் வெடிக்க போகுது போல இரு ப்ரோ வந்துட்டு இருக்கேன் போடா வந்துடுங்க 6 நிமிஷம் தான் என்னது ப்ரோ எனக்கு ஏதோ பாக்ஸ் கிடைச்சிருக்கு அதான் கடைசியா ஒரு எண்டுக்கு ப்ரோ எனக்கு ஏதோ பாக்ஸ் கிடைச்சிருக்கு ப்ரோ லக்கி பாக்ஸா ஓபன் பண்ணி பாருங்க எப்படி தெரியலையா இது சுத்தம் ஐயோ இப்பதான் லெஜெண்டரி கார்டுல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க லெஜெண்டரி அந்த லெஜெண்டரின்னு மறுபடியும் லாவா ஏய் ஏறா போதும்டா ஊந்துடாதடா தம்பே
இப்ப எவ்வளவு தூரம் ப்ரோ இருக்க? நீ எங்க இருக்க? இங்க ஜம்ப் பெருசா. பண்ண மாதிரி தெரியுது. ஐயோ இந்த கடைசில லாவா எவ்வளவு ஹைட் வந்துருச்சு ஐயோ, பாருங்க. ஐயோ. வண்டினா பொட்டியா இருப்ப போல. அப்பாடி ப்ரோ இங்க இருக்கேன் ப்ரோ, இந்த கடைசிக்கு முன்னாடி இருக்கேன் ப்ரோ. ச்சே எவ்வளவு ஹைட்ல இருக்கு லாவா. ஓ இந்த ரெயின்போ தான் இருக்குலயே ரேரானதா? ப்ரோ அடுத்து என்ன இவ்வளவு தூரம் கேக்குது? வரலாமா அந்த பக்கம்? இங்க ஃபுல்லா லாவா இருக்கு. ஹைட்ல அந்த கல்லு மேல உச்சி மேல ஏறி வாங்க. நானும் வந்திருக்கேன். இருங்க இருங்க, அண்ணாட லாவா இருக்கே, குறையவே மாட்டேங்குது. குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அது இப்போ ஹைட் அது மார்க் ஏறிட்டு இருக்குல. வெயிட் பண்ணு. ஏய் மறுபடியும் gift கொடுக்குறான் ப்ரோ. தம்பி வேணாம்பா, நீ வச்சுக்கப்பா. 2.7 ட்ரில்லியன் வச்சிருக்கான் ப்ரோ. வேண்டாம். வேணாம் நீயே வச்சுக்க ப்ரோ. போதும் ப்ரோ, நீ கொடுத்ததே போதும் ப்ரோ. வச்சுக்க ப்ரோ. தேடி கண்டுபிடிச்சி வராரு ப்ரோ. யார் சாமி நீ? நோ வேணாம். எப்படி நான் காமிக்கிட்டுனோன்ட்டு ஜியோ ப்ரோ. அவன் கொடுத்ததுதான் 2.7 ட்ரில்லியன் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறா ப்ரோ. ஆளு சரியான ஆளு ப்ரோ. ஆனா கொடுக்கறதுலாம் ஓகே தான், சொல்லாம திருப்பி தரணும் வேணா எடுத்துன்னு போய் வச்சுப்பேன். அப்புறம் ஒரு மனுஷன் அழுவ ஆரம்பிச்சிருவாரு. ப்ரோ இது என்ன ப்ரோ வந்துட்டே இருக்கு? இது மஞ்சள் கலர்ல இருக்கிறது என்னது? லாவாவா? ஆமா எல்லாமே ஒருதான். அப்புறம் சைடுல தாண்டி வா ப்ரோ. அது இருந்தா முன்னாடி பாத்து உன்னால ஹைட்டா தாண்டி வர முடியல. அப்படி தாண்டி வாங்க. அதுலயே ஹைட் காமிக்குதுல எவ்வளவு ஹைட் லாவா வரும்னு. அது தெரியுது. அதை பார்த்து முன்னாடி தாண்டி வாங்க. லாவா போற வரைக்கும் நின்று வருவீங்களா? அடுத்து இல்ல. அட கமெண்ட்ரி ப்ரோ, செத்துருவன் பயமா இருக்கு. உயிரை கையில புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? எத்தனை ஸ்டோன்ல ப்ரோ இருக்கு நீ? ப்ரோ இதுக்கு மேல ஜம்ப் பண்ண முடியல. சைடுல சுத்தி பாருங்க. ஏதாவது சைடுல ஜம்ப் இருக்கும். வந்துட்டீங்களா என் காலிக்குல? சைடுல சுத்தி பாருங்க இருக்கும். ஏய் என்னடா இது? நீ அப்ப இந்த ஹைட் பக்கத்துலயே வரலன்னு நினைக்கிறேன். நீ எங்க ப்ரோ போன? நான் அந்த கடைசியில இருக்கேன் ப்ரோன்றேன்ல. நான் கீழே பறந்துட்டே போயிட்டேன், ஊன்ட்டேன். ஆனா போச்சு, நான் எங்கேயோ தாண்டியா போயிட்டேன் ப்ரோ. எங்கேயோ தாண்டி போயிட்டீங்களா? அந்த கடைசி எங்கேயோ தாண்டி போய் ஊன்ட்டேன் லாஸ்ட்ல. அந்த லாஸ்ட்ல அந்த எண்ட்ல உனக்கு நான் Bro. காமிக்கிறேன். தலைவன் கிளம்பிட்டான் ப்ரோ. கடையை சாத்திக்கிட்டு கடை மூட்டு போயிட்டானோ? ஆமா அங்க பாருங்க, இங்க எதுவுமே இல்ல. ராத்திரியோட ராத்திரியா மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. சரி வாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போமா. வாங்க. நான் இங்க பாதியில நிக்கிறவங்க வரும். இரு ப்ரோ, நானும் அப்படியே வந்துடுறேன். ஒரு ஜம்ப் நீங்க போட்டாலே எங்கேயே போயிடுவான் அவன். எங்கேயோ தான் வந்துட்டு இருக்கேன். அந்த வந்துட்டனே. இல்ல ப்ரோ, இங்க சூரியன் வந்துச்சு. ஐயோ சூரியன் வந்துச்சு ப்ரோ. இங்க என்ன ஸ்ட்ரைட்டா இருக்கேன், அங்க போறோம். ப்ரோ எப்படி ப்ரோ எவ்வளவு ஸ்பீட் ஜம்ப் பண்ணீங்க? இப்போ என்ன இப்போ ஜம்ப் ஸ்பீட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதான் கிராவிட்டி போயிடுச்சு. கிராவிட்டி போயிடுச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப நம்மளால ஜம்ப் பண்ண முடியாதா? ஆமா, கிராவிட்டி இல்ல. போச்சு நண்பர்களே. போயிடுச்சு தம்பி. இப்போதைக்கு யார் வின்னரு? நீங்களா? ஆமா. அப்படியே சரி இதோட முடிச்சிக்கலாமா? சரி இப்போ யார் வின்னர் சொல்றதுக்கு அப்படியே உங்களோட நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. அப்படியே உங்ககிட்ட எவ்வளவு இது இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த இது கீழ இது ஸ்பீடு எவ்வளோ? ஸ்பீடா? ஸ்பீட் எல்லாம் கிடையாது ராஜா. இருக்குடா ஐயா. ஆஹா அது என்ன கதை? எப்ப யார் அப்டேட் பண்ணிருக்கா? யார் இதுதானே முக்கியம். ரேர் ஐட்டம் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன கதையா இருக்கு ப்ரோ? ரேர் ஐட்டம் என்கிட்ட எத்தனை இருக்குன்றது விஷயம் இல்ல. உங்களுக்கு இந்த கேம் அப்ப ஆட தெரியல. ரேர் ஐட்டம் எது இருக்கு? ஐயா சரி இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இது இருக்கு? எத்தனை ட்ரில்லியன் இருக்கு? அது கணக்கு கிடையாது ராஜா. ஏன் இப்ப மழுப்புறீங்க? எத்தனை ட்ரில்லியன் இருக்கு சொல்லலாம் ப்ரோ. நீங்க அவன்கிட்ட வாங்கி அப்கிரேட் பண்ணிட்டீங்க. அப்ப அதே உங்ககிட்ட அப்ப உங்ககிட்ட தானே ப்ரோ இருந்துச்சு. நான் அப்கிரேட் பண்ணலையே. நான் எங்க பண்ணல? நான் ஸ்டோர்ல தான் வச்சிருக்கேன். வேற எதுவும் பண்ணவே இல்லையே. இங்க வச்சிருக்கேன் அவ்வளவுதான். இருங்க 322 என்கிட்ட அதே தான் இருக்கு பாருங்க. என்கிட்ட 322 தான் இருக்கு. நான் அப்டேட் பண்ணல. அப்ப கடைசியா இருக்கு. இது என்னது 6 பில்லியன்ல ஏதோ இது என்னதான் ஏதோ இங்க நான் பண்ணது ப்ரோ அது. சரி ஓகே, அப்ப கவுண்ட் வைங்க. இவர் பாத்தீங்களா? அப்படி பார்த்தா தோ ஒன்னு இருக்கு 26 ட்ரில்லியன் 77 ட்ரில்லியன். இதெல்லாம் நான் பண்ணது. எப்ப அப்கிரேட் பண்ணீங்க? அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் வீடியோ போய் பாருங்க. பண்ண மாட்டேன் ப்ரோ. இது கல்லாட்டங்க. இது டிராங்க. இது ஏமாத்தி ப்ரோ. அதெல்லாம் விடு ப்ரோ. இப்போ எத்தனை இருக்கு உங்ககிட்ட அதை சொல்லுங்க. எத்தனை ட்ரில்லியன் இருக்கு? எத்தனை ட்ரில்லியன் இருக்குன்னா இப்பவே கண்ணை கட்டுது. அத சொல்ல மாட்டாரு பாருங்களேன். தோத்துருவோன் பயம், பயம். சீட் பண்றீங்க. ஒரு சீட்டிங். ஒரு இது கல்லாட்டங்க. முதல்ல இருந்து ஆட்டத்தை போடுங்க. இது கல்லாட்டங்க. எல்லாம் கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். முதல்ல இருந்து ஆட்டத்தெல்லாம் போடலாம் அப்புறமா. இப்போதைக்கு சொல்லு ப்ரோ. ஐயோ சொல்லு ப்ரோ, டைம் ஆகுது. முடிச்சு போலாம். 152 ட்ரில்லியன் இருக்கு ப்ரோ. 152 540 ட்ரில்லியன் வச்சிருக்கேன். யார் வின்னரு? ஆமா, இதான் நின்னு எடுத்துக்கிட்டே தான் வந்துட்டே தானே இருக்கும். அது எங்க நான் இங்க இப்ப போனா இப்ப எனக்கு எங்க இருங்க. ஆமா இப்ப 562 நீங்களும் எடுங்க. எடுத்து சொல்லுங்க. கொடுத்ததுக்கு அது எப்படி கணக்கு வரும்? எடுத்து சொல்லுங்க இப்ப ப்ரோ. அது எடுத்துக்கிட்டு அது வந்துட்டே தான் ப்ரோ. செகண்டுக்கு அதான் ப்ரோ. இப்பதானே ப்ரோ நம்ம பேசணும். இப்ப முடிய போதுனா இப்பதான் பேசணும். அதாவது நண்பர்களே, இப்ப 1000 ட்ரில்லியன் இருக்கு ப்ரோ. இப்ப என்கிட்ட 200 1000 2000 ட்ரில்லியன் இருக்கு ப்ரோ. அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இது டிரா தான் முடிஞ்சது. எனக்கு தெரியல டிரா இல்ல நான் தான் வின்னர். சப்ஸ்கிரைபருக்கே தெரியும் யாருன்னு. சரி நான் சொல்ல விரும்பல. அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.